எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனி கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன். அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன். அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும் நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போன விருட்சத்தை தலைக்கு பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் என்று சொல் என்றார். இந்த இடத்துல வரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு ஒரு மரத்தை பயன்படுத்தி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நம்ம எப்பொழுது ஏன் மரத்தை பயன்படுத்துகிற அப்படின்னா, சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக. இப்போ நீங்கள் ஓமைகளுக்கு போனீங்க அப்படின்னா நிறைய ஓமைகள் சொல்வார். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அப்படின்னா, புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்பார். ஒரு ஸ்திரீ எடுத்து அது 3 படி மாவுலே முழுவதும் புளிக்கும்படி அதை அடைத்து வைத்தாள் அப்படின்றது. அப்படின்னா கொஞ்சம் மாவு எடுத்து 3 படி மாவில் அதை அடைச்சி வைக்கும் பொழுது அது முழு மாவையும் புளிக்க பண்ணும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். ஒரு புளித்த மாவு எப்படி முழு மாவையும் புளிக்க பண்ணுதோ, கொஞ்சம் தயிர் 1 அண்டா பாலையும் உரைய வச்சிடும். அதே போல சொல்றாரு பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டது. அப்படின்னா நீங்கள் சாதாரண ஆள் தான், கொஞ்சம் பேர் கொஞ்சம் சின்ன ஆளாக தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய பாதிப்பை நீங்கள் உண்டாக்குவீங்க. இதான் உங்களுக்கு இல்லையப்பா சார், நாங்கள் பாதிப்பை உண்டாக்கலையே, நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது நம்ம மிஸ்டேக். நாம் இயேசுவை தப்பாக பார்த்துட்டோம், அதனால் அப்படி இருக்கிறோம். என்ன நிறைய காரியங்கள் பாருங்கள். நான் கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் சில காரியம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதில் என்னமோ சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சம்பாதிக்கிறத அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, வீடை கட்டுறதுக்கு அதை கட்டுறதுக்கு இது காலம் இல்லை அப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் வசனம் சொல்லி வீடுகளை கட்டி குடியிருப்பாய் அப்படின்ட்டுருக்கு. அவள் வீட்டை கட்டாமல் வேறு என்னத்தை கட்டுவா? உங்களுக்கு எதாவது என்ன ஒன்றும் புரியலை நமக்கு. சரி, அப்படி ஒரு போகட்டும். அப்படி நிறைய காரியங்கள், வீட்டை கட்ட இது காலமா, தோட்டத்தை அவங்க காலமா, இப்படி சொல்லி நிறைய பேர் வாங்காமலே விட்டுட்டான். அதை நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா வாங்குங்க, நிலங்களை வாங்க. வேதம் சொல்லுது, நீதிமான் பூமியை சொல்லுங்க, நீதிமான் பூமியை, கர்த்தருக்கு பயப்பட்டவர் பூமியை, ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியை நான் சொல்ல பைபிள் சொல்லுது. அதனால் நீங்கள் தைரியமாக உங்களை எங்கே 1 சென்ட் 2 சென்ட் கிடைக்குதா வாங்கி போடுங்க. அதனால் இதெல்லாம் காலம் இல்லை அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்னு நான் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது இல்லை யாவும் இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஒன்று இந்த ஸ்கைலாப் அப்படின்னு ஒரு ராக்கெட் விழுன்னு சொன்னாங்க கடலில். நாங்கள் பொடுசு அப்படிலாம் ரேடியோ தான் இருக்குது வீட்டில். அதுவும் வீட்டில் எங்கள் ஊரில் 2 பேர் வீட்டில் ஒரு வீட்டில் தான் இருக்குது ஒரு ரேடியோ இருந்துச்சு. ஊரே கூடி நிற்குது, அது விழுகும்பொழுது உலகம் அழியும் அப்படின்ட்டாங்க. ஆடு மாடுகள்லாம் இருந்துச்சு, ஆனால் வீட்டில் கோழிகள் இருந்துச்சு பாருங்க, எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டாங்க. ஒரு வீட்டில் கோழி கிடையாது. ஏன்னா அது விழப்போகுது, பூமி அழிஞ்சிடும் அப்படின்ட்டாங்க. அப்போ நைட்டு உட்காந்து மிட் நைட்டில் அந்த வீட்டில் ரேடியோ போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது தமிழில் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஸ் நாராயண சுவாமி அப்படின்னு ஒரு திருவாரூர் பற்றியில் அந்த ஆள் இருக்காரான்னு தெரியல. அவர் செய்தி வாசிக்கிறார், நல்லா கேட்கு. சின்ன பிள்ளைலாம் இருக்கும் பொழுது ஊரே திறந்து நின்று அந்த சின்ன ரேடியோவில் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இங்கே ஒரு கடலில் விழுந்துருச்சு, அந்த ஓரத்தில் மட்டும் பாதிப்பு அப்படின்லாம் சொன்னாங்க. கடைசியாக பார்த்தா ஒன்றும் அழியலை, எல்லா பேர் வீட்லையும் கோழி போச்சு, ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஆளுக என்ன பண்ணிட்டாங்க, தோட்டத்தை வாங்கவும் வீட்டை கட்டவும் இதுவா காலம், ஆத்துமா அழியுது சோத்துமா அழியுதுன்னு. ஆத்துமா அழிகிறதுலாம் இருக்கட்டும், முதல்ல நம்ம ஆத்துமா என்ன செய்யணும், நாம் காப்பாற்றணும். நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்த பூமியில் அவருடைய நீதியாய் நான் விளங்கும் பொழுது தான் ஜனங்கள் வருவாங்க.
வேதம் சொல்ல பாருங்க, ஆதி திருச்சபையில் எல்லாரிடத்திலும் அவர்கள் எல்லா ஜனங்களிடத்திலும் அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள் அப்படிங்கிறார். கடவுள் அவர்கள் நடத்துகிற விதம், அவங்களை ஆசீர்வதிக்கிற விதம், அவங்க மூலமாய் செய்கிற காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லா ஜனங்கள் கண்களிலும் அவர்களுக்கு தயவு கிடைச்சு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரி கேட்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஒரு விதமான கலக்கமும் ஒரு விதமான பயமும், அது ஒரு விதமான செயல்பாட்டில் செயல்பட முடியாது, நம்மளை முடைக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறேன்னு, அப்போ கடவுள் நம்மளை எப்படி வாழ வைப்பார் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் பேர் தான், சின்ன மாவு தான், கொஞ்சம் தான் அறியப்படாத ஒன்று இருக்குன்னு வச்சுங்களேன். எப்படி சொல்ல பாருங்களேன், இயேசுனார் இந்த பூமியை விட்டு போவோம் 120 பேர் தான் அந்த உலகத்தில். இயேசுவை அறிந்த 120 பேரை வச்சுட்டு போனார். இந்த 120 பேர் மூலமாய் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இந்த 120 பேரை கொண்டு தான் திருச்சபை ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் ஸ்தாபித்திருக்கிறது என்ன, உலகம் முழுவதும் ஆக்கிரமிக்கப்படுகிறது என்ன அப்படின்னா திருச்சபை. இப்போ எந்த இடத்துல நம்ம போனாலுமே அந்த இடத்துல ஒரு சபையை ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு சந்துக்குள்ளே போனீங்கனாலும் அங்கே ஒரு பிரேயர்ஸில் ஆரம்பிச்சிருவீங்க, அதில் மூலம் 4 பேர் ரசிக்கப்படுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை நம்ம எதுவாக இருந்தாலுமே நம்ம எப்படி சொல்கிறார் அப்படின்னா, புளித்தமாவு மாதிரி நாம் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய தாக்கத்தை நாம் உண்டாக்கி விடுவோம் அப்படிங்கிறார். இன்னொரு ஓமை சொல்றார், கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு அப்படிங்கிறார். அந்த விதை எடுத்து ஒரு மனுஷன் பூமியில் போடுறான், நிலத்தில் போடுறான், அது முளைத்து எல்லாவற்றிலும் பெரிய மரமாகுது அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன, நீங்கள் சின்ன ஆளாக கடுகை போல ஒரு மனுஷனாக இருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வரும் பொழுது நீ எப்படி ஆகுறவனோ ஒரு பெரிய மரமாக விருட்சகமாக மாறி எல்லா பறவைகளும் என்ன செய்யுது, அது நிழலில் அடையத்தக்கதாய் மரமாய் மாறுது அப்படிங்கிறார். அப்போ இப்படி ஆண்டவர் நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல இருப்பேன், நான் வழக்கமாக சொல்கிற வசனம் ஓசியா 14. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே வர்றாரு. நாம் ஒன்றோடு ஒரு சிலதோடு ஒப்பிட்டு சொல்லுவார். இப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட எப்படி இருப்பாங்க அப்படின்னா, என்னுடைய அசையாக இருக்கிற கர்த்தர் நம்புகிறவர்கள் அசையாக இருக்கிற சீயோன் பருவத்தை போல இருப்பார்கள் அப்படிங்கிறார். அப்போ இந்த சீயோனில் தான் அவர் வரப்போகிறாரு, அது நிலைத்திருக்கிறது போகுது, அங்கே தான் 1000 வருஷம் அரசாட்சி நடக்க போகுது அப்படின்லாம் அதை வச்சு சொல்கிறாரு. கர்த்தரை நம்புகிறவர்களும் அப்படிப்பட்ட நிலைத்திருக்க அசையாது இருக்கிற மரத்தை சீயோன் பருவத்தை போல இருப்பார்கள் அப்படிங்கிறார். இப்படி அநேக காரியங்களை சொன்னாலும் இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஒரு கேதுரு மரத்துக்கு ஒப்பாக சொல்றார். எப்படி சொல்றா பாருங்களேன், உயர்ந்த கேதுருவில் இருந்து நுனிகளை இருந்து ஒன்றை எடுத்து அதை நான் நடுவேன், இளம் கிளைகள் உள்ள கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை, கொழுந்துகளில் இலசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமான ஒரு பருவத்தின் மேல் நான் நாட்டுவேன். அவ என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கொழுந்துகளில் இலசாயிருக்கிற அப்படின்னா எதுக்குமே பயனற்று இருக்கிற அந்த இளம் கிளையா இருக்கிற அறியப்படாத இருக்கிற அதை எடுத்து நான் உயரமான பருவத்தில், அப்படின்னா பர்வதம்னா என்ன, ஆலயமாகிய பர்வதம், பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்படும். எல்லா மலைகளுக்கு மேலாக ஆலயமாய பர்வதம் உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறார். அப்ப எது பர்வத்தை ஒப்பிடுறார் அப்படின்னா, தன்னுடைய சரணமாகி திருச்சபையை கர்த்தர் ஒப்பிடுறார். அப்ப நம்மளை கொண்டு என்ன செய்வார், மீட்கப்பட நம்ம இந்த உலகத்தில் அறியப்படாமல் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இகழப்பட்டு இகழ்ச்சிக்குள்ளாக்கி இப்படி இருக்கிற நம்மை கர்த்தர் என்ன செய்யறார், அந்த ஜனத்தின் மத்தியிலிருந்து எடுத்து கொண்டு வந்து நம்ம என்ன செய்யறாரு, அவருடைய ஆலயமாகிய பர்வதத்தில் நாட்டுறார். எதுக்கு நாட்டுறார் அப்படின்னா 23 சொல்லுது, இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு, அந்த இளம் கிளைகள் என்ன செய்யுமா, கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான. அப்ப அந்த கேதுரு எப்படி ஒரு மகிமையான கேதுருவாக எல்லா விதத்திலும் மனுக்குலத்துக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கிறதோ, அப்படி உங்களுடைய வாழ்க்கையை திருச்சபையில் நாட்டப்பட்டிருக்க உங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு மரமாக, ஒரு மகிமையான கேதுருவாக, ஒரு பெரிய விருட்சகமாக நான் உங்களை மாற்றுவேன் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அதன் கீழே சகலவித பட்சிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாவரிக்கும் அப்படிங்கிறார். அப்படி சொல்லிட்டு அடுத்து, அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சகத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்று நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்கள் எல்லாம் தெரியும். இப்ப நான் உங்களை அப்படி ஆசீர்வதிக்கும் பொழுது, நான் உயர்ந்த விருட்சகத்தை அப்படின்னா, இப்ப நாம எதெல்லாம் உயர்வா பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவருக்கு அவ்வளவு சொத்து, இவருக்கு எவ்வளவு சொத்து, இவர் பெரிய ஆளு, இவர் பெரிய ஆளு, அவர் நினைச்சா எதையும் சாதிப்பாரு
அப்படி நான் பேசுகிறோம்ல. நம்ம தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அப்பா அவனுக்கு 3 தலைமுறைக்கு இருக்குப்பா உட்காந்து சாப்பிடலாம், கடைசி உட்கார முடியாமல் போயிடுறேன். அப்போ சொல்கிறாரு கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சகத்தை, அப்படின்னா எதெல்லாம் இந்த பூமியில் உயர்ந்திருக்கிறதோ அதை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை, அப்படின்னா யாராலும் அறியப்படாத இளங்கிளையை போல் இருக்கிற ஒன்றத்துக்கு உபயோகமற்று இருக்கிற நம்மை கர்த்தர் சொல்றாரு தாழ்ந்த விருட்சம் உயர்த்தினேன் என்றும், பச்சையான விருட்சத்தை எதெல்லாம் பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமா செழிப்பா தெரியுதோ அதையெல்லாம் பட்டு போக பண்ணி பட்டு போன விருட்சகத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியில் உள்ள எல்லா. அப்ப நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் தாழ்ந்து கிடக்கிறதை உயர்த்தி பட்டு கிடக்கிற வாழ்க்கையை துளிர்க்க பண்ணி வெளியில் உள்ள விருட்சங்கள், அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா ஜாதிகளும். எப்படி சொல்ல பாருங்களேன், எந்த ஜாதிகளா சொல்ல, எந்த ஜாதிகளிடத்திலும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் ஜனங்கள் எல்லாரிடத்திலும் கர்த்தர் செய்வார். என்னை சுற்றி இருக்கிற யாவரும் கர்த்தருடைய செயல்களை காண்பார்கள். அவர் என்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். சொல்லுங்க, அவர் என்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அவர் நம் மூலமாய் செய்ய போகிற அந்த காரியத்தை எல்லாரும் பார்க்கும்படி செய்வார பாருங்க. இப்ப நிறைய நேரத்தில் நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை அப்படித்தான், யாராலும் தெரியாது, யாருக்குமே புரியாது, சாதாரணமா இருப்போம் பாருங்க. இப்ப சவுல அபிஷேகம் பண்ற வரைக்கும் அவனை பத்தி யாருக்குமே தெரியாது. அபிஷேகம் பண்ண சொல்றான் இவனா நம்மளை காப்பாற்ற போறான் அப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா ஒரு யுத்தத்துல கர்த்தர் வெற்றியை கண்ட உடனே, வெற்றியை தந்த உடனே எல்லாருடைய வாய் டோட்டலா மாறுது. இப்ப தாவீது அதே போலதான் அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனிதன். ஏன்னா ஈசாய் சாமுவேல் வரும் பொழுது பந்திக்கு அந்த ஊரில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க, ஈசாயினுடைய குமாரெல்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. ஆண்டவர் இன்னும் ஒருத்தரும் கிடையாதுப்பா அப்படின்ட்டு. அப்பதான் கேட்கிறான் இன்னும் உனக்கு யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு. அப்பதான் தாவீதை கொண்டு வர்றான். இப்படிதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்ப இப்படி இருக்கிற நிலைமையில சொல்றாரு பட்டு போனாலும் சரி தாழ்ந்து போனாலும் சரி நம்மளை உயர்த்தி என்ன செய்வாராம், வெளியில் உள்ள எல்லா விருட்சங்களும் பார்க்கும்படி எல்லாம் தெரிய எப்படி சொல்றாரு, தழைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். சொல்ல, கர்த்தராகிய தேவன் இதை சொன்னார், இதை நிறைவேற்றினேன் என்று உரைத்தார். நிறைவேற்றினேன் என்று உரைத்தார். இன்னொரு பைபிள் போடுங்க, பொதுமொழி போடுங்க. ஆண்டவராய் நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கச் செய்துள்ளேன் என்றும், பசுமையான மரத்தை உலரச் செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும், அப்பொழுது வெளியில் மரங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும். ஆண்டவராய் நான் உரைத்துள்ளேன், நான் அதை செய்து காட்டுவேன் அப்படின்னா சொல்ல. கர்த்தர் உரைத்துள்ளார், அதை என்ன சொன்னாரோ சொல்ல, என்ன சொன்னாரோ. இப்ப நம்ம வயல் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அதை நான் சொன்னேன் நிறைவேற்றினேன் என்று உரைத்தார் அப்படின்னு இருக்குல்ல. அன்னைக்கு சொல்றாரு ஆண்டவராய் நான் உரைத்துள்ளேன், அதை நான் செய்து காட்டுவேன். கர்த்தர் சொன்னதை என்ன செய்வாரா சொல்லுங்க, ஆண்டவராய் கர்த்தர் உரைத்ததை செய்து காட்டுவார். இப்ப செய்து அப்படின்னா நான் என்ன சொன்னாரோ அதை நிச்சயம் என்ன செய்வாரா செய்து காட்டுவார். அப்படின்னா அவர் சொன்னதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படி செய்வார். அதை எல்லாரும் என்ன செய்வாங்களாம், பார்ப்பார்கள். அப்படிங்கிற எல்லாரும் பார்க்கும்படி கர்த்தரே செய்து காட்டுவாராம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொன்னது, அதான் தாவீது சொல்றாரு பாருங்க, சாலமோன் ஆமே கர்த்தர் தகப்பனார் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றினார். அப்ப கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்து காட்ட அவர் வல்லவராக இருக்காமே. அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். இப்ப நாம நினைக்கிறோம் நம்முடைய முயற்சி நம்முடைய பிரயாசம் நடக்க, நீங்க வீழ்ந்து போறதுக்கு வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம், பெரிய பாவம்லாம் செய்ய வேண்டாம். கடவுளுடைய வார்த்தை விட்டுட்டு நான் நல்லா இருந்தா தான், நான் உண்மையா இருந்தா தான், நான் ஒழுங்கா இருந்தா தான் நினைச்சிங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சிச்சு. உங்களுடைய முயற்சிங்கிறது ஒண்ணுமே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நம்புறீங்க பாருங்க, கடவுள் என்னை எல்லாவற்றையும் கிருபையாய் அருள் இருக்கிறார் அப்படிங்கிற இந்த விசுவாசம் தான் சகல நன்மைகளையும் உங்க பக்கமா திருப்பி கொண்டு வரும். நீங்க ஒரு நாள் நம்ம இப்படித்தான் முயற்சி பண்ணி காலங்களை முடிச்சிட்டோம். எப்படி அப்படின்னா இப்படிதான், அவன் நீங்க ஒழுங்கா இருக்கணும், நீங்க உண்மையா இருக்கணும், நீ கீழ்ப்படியணும், நீ பரிசுத்தமா இருக்கணும், அதெல்லாம் இருக்கணும். ஆனா அது எனக்கு தகுதி அல்ல. எது எனக்கு தகுதி அப்படின்னா, அப்பவே சொல்ல விசுவாசிக்கிறவர் யார், நேர்மையாளர்கள் அப்படிங்கிற, நீதிமான்கள் நான் என்ன அர்த்தம், ஏற்புடையவர்கள் அப்படிங்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் ஏற்புடையவர்களாக இருப்பார்கள்.
அப்ப நீதிமான என்ன ஏற்புடையவர்கள் அப்படின்னா எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்களாக தகுதியுடையவர்களாக அவர் நம்மளை மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால் நமக்கு என்ன உண்டாயிருக்கு? எல்லாம் உண்டாயிருக்கிற இந்த விசுவாசம் நமக்கு தேவை. அவர் கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் அவர் என் வாழ்க்கையில செய்து காட்டுவார் அப்படிங்கிற நீங்க நம்புகிற பொழுது அது உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். அப்ப பலவிதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி இருக்குன்னு ஒப்பனையா காண்பிச்சதுல ஒரு பகுதி தான் இங்கே சொல்றார், ஒரு கேதுரு மரம் அப்படிங்கிறார். இந்த கேதுரு மரம் எப்படிப்பட்ட சொல்றார், எப்படி சொல்ற, மகிமையான கேதுரு அப்படிங்கிறார். அப்படி எனக்கு இதுக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னா, இந்த கேதுரு மரத்தை பத்தி சொல்றாங்க, இது நன்றாய் செழிக்கக்கூடிய ஒரு மரம். அப்படின்னா இது படர்ந்து விரியக்கூடியது. அதை பற்றி சொல்றாங்க. அதை போய் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்தின் கீழே கிட்டத்தட்ட 5000 பேர் தங்கலாமா, அவ்வளவு பெரிய மரம். அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படின்னு அந்த இடத்துல ஒரு கேதுரு இருக்கு அப்படின்னா இந்த இடம் முழுவதையும் ஆக்கிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமா. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, நாம சாதாரண மனிதர் தான், அறியப்படாத மனிதர் தான், இளம் கிளை தான். ஆனா அதை கொய்து நம்மளை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தில் நாட்டி எப்படி வைப்பார் அப்படின்னா, நாம் படர்ந்து விரியத்தக்கதாக ஒரு பெரிய விருட்சகமாக. எப்படி சொல்றா பாருங்களேன், ஏசு 61 சொல்லும்போது நம்ம பழக்கமான வசனம், இயேசு வந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ஆவியை பெற்ற நமக்கு எப்படிலாம் இருப்பாரு, நாம் எப்படி இருப்போம் அப்படிங்கிறார். அதில் சொல்ற, ஒடுங்கின ஆவிக்கு பல துதியின் ஆவியையும் சாம்பலுக்கு பல சிங்காரத்தை கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் யார் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றார்களோ அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கு நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக இருப்பார் அப்படிங்கிற. அப்ப எப்படிப்பட்ட விருட்சகம் அப்படின்னா, இன்னொரு இடத்துல சொல்றாரு, கர்த்தர் அவர்களுக்கு தேவதார் விருட்சகம் போல் இருப்பார். ஓசியாவில் சொல்றாரு. அந்த தேவதார் விருட்சகம்னா என்ன, அதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அது எப்படி மனிதனுடைய வாழ்க்கைக்கு எல்லா பகுதியிலும் அது ஓயப்படுமா. அப்படி கர்த்தர் எல்லாவற்றிலும் நமக்கு என்ன இருக்காரு, எல்லாமாகவே இருக்கிறார். எப்படி அந்த மரம் நமக்கு மருந்தாகுது, உணவாகுது, எல்லாத்துக்கும் பயன்படுதோ அதே போல கடவுள் நமக்கு எல்லாம், அந்த விருட்சம் வாழ்க்கை முழுவதுக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுதான் இங்கே ஒப்பிடுறாரு. இங்கே சொல்லும் பொழுது கேதுரு மரம் அப்படிங்கிறார். இந்த கேதுரு எப்படிப்பட்டது அப்படின்னா, மகிமையான கேதுரு அவங்களை மாற்று அப்படிங்கிறார். இது மகிமையான கேதுருனா, இந்த கேதுரு ஒரு மரத்து கீழே 5000 பேர் தங்கக்கூடிய அளவுக்கு நிழல் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறார். அப்ப நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வீங்க அப்படின்னா, செழிப்பான நிறைவான வாழ்க்கை, ஓங்கி வளரக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு. எப்படி சொல்றீங்க? 92 சங்கீதம் 12 வசனத்தை வாசிங்களேன். சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவா. எப்படி இந்த கேதுரு உயர்ந்து படர்ந்து வளர்ந்து நிற்கிறதோ அப்படி சொல்றாரு நீதிமான் அப்படிங்கிறார். இப்ப யார் நீதிமான்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட நீங்க எல்லாருமே நீதிமான்கள். இப்ப கர்த்தர் உங்களை என்னதான் பண்ணுவார் அப்படின்னா, அவன் நீங்க பண்ண முடியாது. அவர் சொல்லி இருக்கிறாரு, உங்களை நான் பனை போல செழிக்க பண்ணி லீபனோனில் உள்ள கேதுருவை போல். இந்த பனை போல் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஜூப்னி விளக்க, பனை போல் அப்படிங்கிற மூலமொழி எப்படி இருக்கு அப்படின்னா, பேரிச்சம்பழம் போல் செழித்த அப்படிங்கிறார். அப்படின்னா எந்த அளவுக்கு உங்க மேல சூரியன் அதிகம் வெயில் அதிகம் அடிக்குதோ, அடிக்க அடிக்க உஷ்ணம் அதிகமாக அதனுடைய விளைச்சல், பேரிச்சம்பழத்தினுடைய விளைச்சல் என்ன செய்யுமா, அதிகமாகுமா. அப்ப நம்ம நாட்டில் புரியுற மாதிரி இவங்க பனை மரம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீதிமான் பேரிச்சம்பழம் போல செழிப்பான். அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த உலகம் நம்ம மேலே பாரமான காரியங்கள் இல்லாத பொல்லாது ஒடுக்கப்படுற காரியங்கள், நம்மளுக்கு விரோதமான காரியங்கள் எந்த அளவுக்கு நமக்கு எதிராக வருதோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பலன் கொடுக்கிறதா மாறும். எனக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சோர்ந்து வேண்டியதில்லை. எந்த அளவுக்கு நாம் நெருக்கத்தை சந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு பாரு, எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். வசனம் இருக்கு. எத்தனை நம்புறீங்க? அப்ப நீங்க நினைக்கிறீங்க இல்லை 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 இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இல்லைங்கிற பேச்சு உங்க வாழ்க்கையில் வரவே கூடாது. அப்ப என்ன செய்யலாம்? எவ்வளவு தேவைகள் இருக்கோ அந்த தேவைக்கு மிகுதியாய் தேவன் தர வல்லவராக இருக்கிறார். எவ்வளவாய் நீங்க நெருக்கப்படுகிறீர்களோ அவ்வளவாய் தேவன் என்ன செய்வாரா, பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப நெருக்க வரும் பொழுது அடுத்து என்னதான் வர, பெருக்க. ஏன்? அவர் பேரே சேனைகளின் கர்த்தருங்க. சேனைகளின் கர்த்தர் என்ன? பெருக செய்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அப்ப உங்களை என்ன செய்வாரா அப்படின்னா சொல்றாரு, பாமை பேரிச்சம்பழம் போல செழித்து.
அது நல்ல வெயில் இல்லாட்டா அதனுடைய வரத்து கம்மியாக இருக்கு, பலன் கம்மியாக இருக்கு. ஆனால் உஷ்ணம் அடிக்க 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 நெருக்கம் வர 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 அவன் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் அப்படிங்கிற. ஆதி திருச்சபை எவ்வளவாய் அவன் நெருக்கத்தை சந்தித்து அந்த அளவுக்கு அவன் போகிற இடமெல்லாம் சுவிசேஷம் வெடித்து சிதறினது. நாம் அதை பேச மாட்டோம். ஆதி திருச்சபையில் உபத்திரப்பட்டார்கள், உபத்திரவத்தாங்க இப்படி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த உபத்திரவு மத்தியில் என்ன நடந்தது? கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் பரவி பலன் தந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ போகிற இடமெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கை தரங்கள் மாற ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில் பெரிய மாற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஜனங்கள் எல்லாரும் பாருங்க, ஒரு பக்கம் மஞ்சள் இருக்கு, ஒரு பக்கம் அவன் நல்லா இருக்கு. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க? இதை கொண்டு அங்கிட்டு போசிக்கிறாங்க, அங்கே கொண்டு இங்கே போசிருக்காங்க. எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. தேசத்தில் பெரிய மாற்றம் உண்டாகிட்டே இருக்கு. அப்ப நெருக்க வருது அப்படின்னு பயந்துடாதீங்க. நெருக்க வரும் பொழுது ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் கொண்டு போவார். அது மாத்திரமல்ல, லிபனோனில் உள்ள கேதுரு மரம் போல் அப்படின்னா அதில் எகிப்து, இஸ்ரேல், லெபனான் இந்த ஒரு 3-4 தேசங்களில் தான் இது அதிகமாக வளரக்கூடியது. இப்போ சொல்கிறாங்க இதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த லிபனோனில் உள்ள கேதுரு மரம்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா, எல்லாத்துலையும் பாருங்கள் தேக்கில் நிறைய தேக்கெல்லாம் இருக்குது. இந்த பர்மா தேக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மலேசியாவில் இந்த வர தேக்கு விலை கூட இருக்கும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இது வெண்தேக்குமா, இன்னொரு தேக்கணுமோ தேக்குன்னு சொல்லுவான். அப்போ இதில் மரங்களில் வித்தியாசம் இருக்குது. அப்படி இந்த கேதுரு மரங்களில் பைபிளில் லிபனோனில் உள்ள கேதுரு மரம் அப்படின்னு இருக்கும். அப்போ எல்லா மரங்கள்லையும் இந்த லிபனோன் எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த லிபனோங்கிற மலைப்பகுதி, அது வெண்பனி சூழ்ந்த ஒரு பகுதி. அங்கே இருக்கிற கேதுரு மரம் எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு உயர்ந்த ரகமான கேதுரு மரம். அதனால தான் ஆண்டவர் பாருங்க, தாவி சொல்லுவாரு, நான் கேதுரு மரங்களால் மச்சு பாட்டு வீட்டில் இருக்கிறேன் அப்படின்பார். அப்போ தாவீதுனுடைய அரண்மனை எதில் கட்டியிருக்காரு அப்படின்னா கேதுரு மரத்தால் கட்டியிருக்காரு. சரி, இப்போ நாத்தான்வேல்கிட்ட சொல்லுவார் ஆலயத்தை கட்டணும், நீ கட்டுப்பா அப்படின்பாரு. இப்போ ஆண்டவர் போக சொல்லுவார், நாத்தான் இங்கே வா அப்படி கூப்பிட்டு, நான் இவங்கள்ட்ட கேட்டேனா, எனக்கு கேதுரு மரங்களால் ஆலயத்தை கட்டுங்கன்னு சொன்னா அப்படின்பார். அப்படின்னா கர்த்தரே சொல்றாரு. அப்படின்னா அது இருக்கிற எல்லா மரங்களை காட்டிலும் கேதுரு மரம் உயர்ந்தது. ஏன்னா அவர் ஏன்னு சொல்லாமலே தேவதாரு விருட்சத்தை கொண்டு சொல்லியிருக்கலாம்ல, இல்லை வேற ஏதாவது சித்தி மரத்தை கொண்டு எனக்கு கட்டுன்னு சொல்லலாம்ல. அப்ப என்ன சொல்ற ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரிடத்துலயாவது நான் உலாவுகிற இந்த நாட்கள்ல கேதுரு மரங்களா எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டாமல் போனது என்னன்னு நான் கேட்டது உண்டா? நீ போய் சொல்லு, அவன் கட்ட வேணா புள்ள கட்டுவான்னு சொல்றான் அப்படின்ட்டார். சரி, இப்ப அவன் கட்ட ஆரம்பிக்கிறான். அவன் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அரண்மனையும் ஆலயத்தை கட்டுவதற்கான மரத்தை எல்லாம் லிபனோன் மரத்துல அவனுடைய அங்கே உள்ள ராஜாட சொல்லி அவன் தான் என்ன செய்யறான், எல்லாத்தையும் வெட்டி அனுப்பி விடுறான். அது கடல் வழி அனுப்பி விடுறான். அப்ப அந்த அளவுக்கு இந்த லிபனோனுடைய கேதுரு மரம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அப்ப உங்களை என்னை எல்லாருக்கும் மரம் தான், எல்லாரும் விருட்சங்க தான். ஆனா உங்களை கர்த்தர் எப்படிப்பட்ட கேதுருவை பார்க்கிறார் அப்படின்னா, மகிமையான கேதுருவாய் உங்களை கர்த்தர் பார்க்கிறார். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க? நீங்க உங்களை பார்க்கணும். நீங்க பாருங்க, நேத்து சும்மா உட்காந்து யூடியூப் பார்த்துருக்கும் பொழுது 135 வயது வரை உயிரோடு இருக்கிற ஆளை கண்டுபிடிச்சிருக்காங்க ஜப்பான்ல. இங்க கை காலெல்லாம் சூப்பிருச்சு, ஆனா கையை வேகம் ஆட்டுது கரடு. 135 வயசு. பக்கத்துல பாட்டி உட்காந்துருக்கு, அது ஒரு 5-10 வருஷம் கம்மியா தான் இருக்கு, அவ்வளவுதான். 2 பெருசு 130 தாண்டி, பெருசுக்கு 135 வயசு. நல்ல ஆரோக்கியம், நல்லா சாப்பிடு, நல்லா சிரிக்குது, கேன்னு சிரிக்குது. எனக்கு ஒரு உலகத்தில் உள்ள மனுஷன் எப்படி இருக்கான் பாருங்க. ஏன் அப்படின்னா, அவங்க அந்த நம்மளுக்கு வயசாயிருச்சுன்னு நீங்க நினைக்கவே கூடாது. நீங்க வயசாயிருச்சு அப்படிங்க நினைக்கவே கூடாது. அப்படிப்பட்ட ஆட்களோடு சேரக்கூடாது. கொஞ்சம் பெரிய ஆளுகள் இருந்தால் கொஞ்சம் சின்ன பசங்களோட சேர்ந்து பாருங்க. இந்த பெருசுகளோட சேர்ந்து விளையாண்டு நம்மளும் அவன் பெருசு மாதிரியா இருப்போம். நான் விளையாட போனேன்ல, இந்த பசங்களோட சேர்ந்து விளையாண்டு வச்சுங்களேன், நமக்கு இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கு. நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிடுவோம், தெரியாது. நீங்கள் சொல்லு போனேன் பல்லு போனவன் அவங்களோட பழகவே கூடாது. நல்லா உட்காந்துங்க. நீங்கள் யாரோடு சேர்றீங்களோ பாருங்களேன், ஞானவான்களோடு சேர்ந்தீங்கன்னா ஞானம் அடைவீங்க. ஞானமற்றவனோடு இருப்பீங்கன்னா நீங்கள் அப்படி ஆயிருவீங்க, இருக்கிறது போயிடும். அவங்க நீங்கள் சரியாக பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நல்லா இருக்க மாதிரி நினைப்போம், எல்லாம் போயிடும். ஒருத்தர் ஞானம் இல்லாமல் இருப்பான் அப்படின்னா, நீங்கள் அவனோட சேர்ந்தீங்க அப்படின்னா இருக்கிறதும் போயிடும். நீங்கள் ஞானவானோட சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிங்க ஆவீங்க, அங்கேருந்து கற்றுக்கொள்வீங்க. நல்லா படிக்கிறவனு சேர்ந்தா படிக்காதவன் படிப்பான், படிக்காதவனை போய் நீங்கள் படிக்கிறவன் சேர்ந்தான்னு வச்சுங்க பீஸ் ஆயிடுவான். புரியுதா உங்களுக்கு?
அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீங்க நம்ம ஊழியர்களை பார்க்கறதே கிடையாது. எனக்கு இங்கிலீஷே புரியாது, ஆனா என்ன செய்வேன்னா ஆப்பிரிக்காரனது பார்ப்பேன், வெளிநாட்டில் உள்ள ஆள் பார்ப்பேன். அவங்கள புரியுதோ புரியலையோ அவங்க பேசுகிற காரியங்கள், நடக்கிற காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள பெரிய உற்சாகம், ஒரு விசுவாசம். நம்ம ஆளுல பார்த்தோன்னு வச்சுக்க விசுவாசமே வராது, ஒன்றும் இருக்காது, சம்பந்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஆளு பார்க்கவே கூட பாருங்க, வீட்டை வாங்கவும் நிலங்களை வாங்க, சம்பாதிக்கிற காலத்தை வாங்க முடியும், சம்பாதிக்கிற காலத்தில் வாங்காம எப்போ போய் வாங்க முடியும்? எல்லாத்தையும் விட்டு நம்ம ஆளு சொல்லுவாங்க, இல்லை இந்த இடம் நான் ஒரு காலத்தில் சும்மா வந்துச்சு பாஸ்டர் நான் விட்டுட்டேன்பா. ஏன்னா எங்களை மாதிரி ஆளுக்கு போட்டிருப்பானுங்க, வாங்கினா அவன் இடம் உன் கூட வருதா, பணம் உன் கூட வருமா, வீடு உன் கூட வருமா, நீ கட்டுற வீடு யார் எடுத்துக்கொள்ளுவார்கள் அப்படின்னு வீட்டை விட்டுருவான். இப்படி சொல்லி சொல்லி பைபிள் சொல்றது வீடுகளை கட்டி குடியிருப்பீர்கள் அப்படிங்கிறார். நல்ல மனிதன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைத்து போகிறாங்கிறார். எங்கேயோ நடந்த அவர் எதுக்கு சொல்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாம வீட்டை வாங்கவும் வீடுகளை கட்டவும் நிலத்தை வாங்க இதுவா காலம், இந்த காலத்துக்கு நீ உதவியாளம் அப்படின்னா சுவிசேஷத்துக்கு வேலை செய்யலாம் அப்படின்னா உன்னை ஆண்டவர் கொண்டுருவார் அப்படின்னு போட்டு விட்டுருவான். இப்படி பயமுறுத்திக்கிட்டார். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் நம்மளை எப்படி வைக்கிறார் அப்படின்னா லெபனோனில் உள்ள கேதுருவை போல். அப்படின்னா எப்படி எல்லா விருட்சங்களுக்கும் லெபனோனுடைய விருட்சம் கேதுரு உயர்ந்ததாக இருக்கும், அப்படிப்பட்ட மகிமையான வாழ்வை கர்த்தர் நமக்கு தருவார். உங்க நிழல்ல சொல்லுது அவன் குடியிருக்கிறவர்கள் திரும்புவார்கள் அப்படிங்கிறார். அப்ப நீங்க உங்களை கர்த்தர் எப்படி வைக்கிறார் பாருங்க. ஆபிரகாம் அந்த நாட்கள்லயே சொல்லுது, இப்போ வேத ஆராய்ச்சியில் சொல்ற ஆபிரகாமுடைய வீட்டில் கிட்டத்தட்ட 3500 வேலைக்காரர் ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்கிறான். 340 பேரை ஆயுதம் தரிப்பித்து சோதாங்குமர் ராஜாவோட அந்த அவன் அடிச்சு எடுத்துட்டு போயில அந்த 5 ராஜாக்களோட யுத்தம் பண்ண கொண்டு வரான். 340 பேர் 5 ராஜாக்களை வெற்றி ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அப்ப 340 பேர் ஆயுதம் தரிப்பிக்கிறவன் அப்படின்னா திருமணமானவன், அவன் மனைவி, அவன் பிள்ளைகள், அவன் தகப்பன் தாய், அதுக்கு பெருசு. அப்பெல்லாம் எவனும் சீக்கிரம் சாகரம் கிடையாது, 2 தலைமுறை உட்காந்தா இருக்கான். அப்போ ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற மொத்த வேலைக்காரர் எத்தனை பேர் சொல்றாங்க அப்படின்னா 3500 பேருக்கு அப்படிங்கிறான். அப்போ உங்க நிழல்ல நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா ஒரு கேதுரு 5000 பேருக்கு நிழல் கொடுக்க முடியும் அப்படின்னா சொல்றாரு. ஆகாயத்து பட்சிகள் அதன் மேல் என்ன செய்யுமா, தங்குமா. எப்படி வசந்த வசனம் 23 வாசிங்க. இஸ்ரவேலின் உயரமான பகுதி நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு கனி தந்து மகிமையான கேதுருவாகும், அதன் கீழே சகல வித பட்சிகளும் தங்கி அதன் கிளைகள் நிழலிலே தாவரிக்கும் அப்படிங்கிறார். அப்படின்னா வந்து எல்லாம் தங்கி அதுல தாவரிக்க, அப்படி அதுல கூடு கட்டி அதில் இனப்பெருக்க செஞ்சு அப்படி வாழுமா. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படித்தான் நம்மளை வச்சிருப்பார். ஒவ்வொருத்தரும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம இருக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன செய்யறாராம், மாற்றுவார். சாத்தியமா? சாத்தியம். ஒண்ணுமே தெரியாத ஆட்கள்லாம் நீங்க எங்கே இருக்காம பாருங்க என்ன. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மளை வச்சு நீ கணக்கு போடக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்சம் பார்க்கணும். கடவுள் என்னை எப்படி என்ன சொல்லியிருக்கிறாரு சொல்ற, நான் சொன்னேன் அதை செய்து காட்டுவேன் அப்படிங்கிறார். நாம செய்ய வேண்டியது என்னன்னா அவர் செய்வாரு, நாம நம்பணும், அவ்வளவுதான். நம்புகிற பொழுது அந்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட கேதுருவா இருப்பீங்க அப்படின்னா லெபனோனில் உள்ள கேதுருவை போல நீங்கள் செழிப்பீர்கள், ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆசிரியர் அடுத்த கேதுரு மடத்து தன்மை என்ன அப்படின்னா, இது மலை மேல் இருக்கிறது. எத்தனை கடினமான பாறையா இருந்தாலும் அதை ஊடுருவி சென்று அந்த வேர்களை மலைகளுக்குள்ள அந்த பாறைகளுக்குள்ள வேர் விட்டு அந்த பாறையை இறுக பற்றி கொள்ளுமா. எவ்வளவுதான் காற்றடித்தாலும் எவ்வளவுதான் இயற்கை சீற்றங்கள் வந்தாலும் இது என்ன செய்யாதான், அசையாது அப்படிங்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த மரம் இவ்வளவு உறுதியா இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா அது கற்பாறை தான். அந்த கற்பாறைக்குள்ள வேர்களை விடக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க நம்ம ஊர்ல பாருங்களேன், ரோடு போடுவாங்க. ரோடு போடும் பொழுது ஜல்லியை கொட்டிட்டு 2-3 லேயர் போடுவாங்க. போடும்போது மொத்தமாக போட்டுட்டு கடைசி வரும்போது 2 டிவைடர் போட்டு இப்படி பிரிப்பாங்க. பிரிச்சுட்டு அதில் அரளி செடி ஊண்டுவான், சீக்கிரம் காய்ச்சிட்டு சாங்க அப்படின்னு. அந்த அரளி செடி என்ன பண்ண கொஞ்சம் அப்படி வளரும், அப்புறம் என்ன செய்யாது, வளராது. ஏன்னா கீழெல்லாம் என்ன கிடக்கு, ஜல்லி கிடக்கு. நீ பார்த்துருக்கீங்களா, திருநெல்வேலியோட போடையில் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துல அப்படி தான் போடுவாங்க. சரி இதில் ஒரு செடி வைக்கலாமேன்னு சொல்லி ஒதுக்கி போட மாட்டாங்க, மொத்தமாக போட்டு அப்படியே போட்டு விட்டுருவாங்க.
விட்டு முடிச்சு கடைசியாக மேலே வரும்பொழுது அப்படியே ஒரு 2 பக்கமும் ஒரு இதை போட்டு அதில் கொஞ்சம் மேலாப்புல மண்ணை போட்டு அதில் ஊண்டி வைப்பாங்க. கணக்கு சரியாயிரும். ஆனால் என்ன செஞ்சிடேன், 3 மாதத்துக்கு அப்புறம் வளராது, அப்படியே போயிடும். அப்போ என்ன ஆகு, அது வச்சாங்க, அது கீழே அந்த கற்கள் இருக்கிறதுனால வேறு விடுகிற தன்மை அது கிடையாது. ஆனால் கேதுரு என்ன செய்யுமா, அதை ஊண்டிட்டோம் அப்படின்னா எவ்வளவு கடினமான பாறையாக இருந்தாலும் சரி அதை பிடிச்சு கொண்டு என்ன செய்யும், போய் அந்த பாறைகளுக்குள்ள சுற்றி அந்த வேர் தன்னை பற்றி கொள்ளுமா. அப்போ நீங்கள் நான் என்ன அப்படின்னா, கடவுளை எப்படி வைக்கிறார் அப்படின்னா, ஒரு மகிமையான கேதுருவாகணும் அப்படின்னா முதல்ல நாம் கண்மலையாய் கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றின்படி சரி. நீங்கள் நினைக்க ஒன்றுமே இல்லை அப்படின்னு இல்லை. நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 எனக்குள்ள விசுவாசம் பெருக 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 நான் என்ன செய்கிறேன், ஆழமாய் தோண்டி கண்மலையில் வீட்டை கட்டுகிறேன், புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுறேன். கட்டுறதுக்கு நேரமாகிற மாதிரி தெரியும். ஆனால் எல்லாம் கீழே அஸ்திவாரம்லாம் போட்டு மேலே வந்தவொடனே என்ன செஞ்சிடறேன், அடுத்து கட்ட கட்ட கட்டன்னு வேலை இருந்தால் ஆரம்பிச்சிடும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துக்குள்ள நாம் வேறுகுற வரைக்கும் அது ஒன்றுமே நடக்காத மாதிரி தெரியும். நான் ஏன் வார்த்தைகளை பேசுங்க, ஏன் வார்த்தைகளை கேட்கணும் அப்படின்னா, நமக்குள்ள அந்த விசுவாசங்கிற வேர் ஆழமா போய் கிறிஸ்துல உறுதியாக நம்ம நினைக்க பாருங்க. நான் சொன்ன ஏற்கனவே நாம நினைக்கிறோம் ஒரு காரியம் நடக்கணும்னா யார்ட்டா போய் ஜெபம் பண்ண நடக்க நினைக்கிறோம். இல்ல, 10ல் 1 நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அநேக காரியங்கள் நம்ம தோற்று போயிடுவோம். ஆனா வார்த்தை உங்க வாழ்க்கை நம்பிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தையிலிருந்து வருஷம் தோறும் நீங்க புதுசு புதுசா பெற்றுக்கொண்டே இருப்பீங்க. வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில வேலை செய்யும். அப்ப போய் யார்கிட்ட போய் ஜெபம் பண்றதுக்கு தெரியாத பொழுது சம்பந்தம் எல்லாம் ஒன்று தானே. கடவுள் அப்படியே பவுலை தேடி எல்லாம் போனாங்க இல்லை. பவுல் போய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு, வார்த்தை விசுவாசிக்கிற வார்த்தை பலன் கொடுக்கிறது. பவுல் சொல்றாரு, நான் உங்களிடத்து வரும்பொழுது வெறுமையா வராமல் சுவிசேஷத்தில் சம்பூர்ண ஆசீர்வாதத்தோடு வந்தேன் அப்படிங்கிறார். பவுல் போனது என்ன, கொண்டு போனது என்ன, வார்த்தையை கொண்டு போறாரு. வார்த்தையை பிரசங்கம் பண்றாரு. வார்த்தை ஜனங்களை வாழ வைக்கிறது. அப்ப நாம செய்ய வேண்டிய, யார்கிட்ட போய் ஜெபம் பண்ணா கடன் அடைய நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. அதுல 100 பேர் ஜெபிச்சிருப்பான், ஒரு கிளவி சொல்லியிருப்பான், நான் வந்து சேவம் பண்ண வந்தேன், சேவம் பண்ணா கடன் போச்சு அப்படின்னு. இதை நம்பிட்டு எல்லா பேரும் காவடி எடுப்பான். போயிருமா, போக கூட தான் போக. எல்லாம் நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நீங்க பிடிங்க. வார்த்தையில் நீங்க விசுவாசம் வைக்கும் பொழுது, அதுல நீங்க வேரூன்றும் பொழுது உங்க வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனா ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன் சொல்றாரு, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்க நம்பினவருமோ இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை அப்படிங்கிறான். சங்கீதம் 62ல் 2 இடத்துல சொல்றாரு. கர்த்தர் என் கண்மலையா இருக்கிறாரியா. இப்ப கண்மலையா கிறிஸ்து, கிறிஸ்து மேல நம்பிக்கை, கிறிஸ்து யாரு, வார்த்தை. வார்த்தை மேல நாம் நம்பிக்கை வைக்கிற பொழுது, வேறு கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய போறதில்ல, ஒரு காலமும் நாம் அசைக்கப்பட போவது கிடையவே கிடையாது. அப்ப நாம் ஒன்று நடக்கிற நினைக்கிற இல்லை, நம்முடைய விசுவாசம் கிறிஸ்துவில நாம் நிலைத்திருக்கும் பொழுது, ஊன்ற கட்டும் பொழுது ஒரு நாள் வரும், அது அருமையா ஒரு பெரிய விருட்சகமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும். அப்ப நாம வார்த்தையை பேசி 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 வார்த்தையை கேட்டு 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 என்ன செய்யணும், நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை ஆழமா வேரூன்ற செய்யணும். அவ்வளவுதான். அது நடக்கும் பொழுது வேற சொல்லி, ஆபிரகாம் தேவனை துதித்து விசுவாசத்திலே வல்லவனான முடிவு என்ன அப்படின்னா, அவன் எதை விசுவாசித்தான் அப்படி அதை பெற்றுக்கொண்டான் அப்படிப்பா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரலாம், புயல் வரலாம், நம்ம பல காரியங்கள் நடக்கலாம். ஆனால் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என்ன செய்வாராம், எப்படி சொல்ற, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்பலை வீட்டை கட்டிட புத்தியுள்ள மனுஷன் ஒப்பாவான் அவன். மற்ற 7ல் சொல்றார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எவ்வளவு கடினமான சூழ்நிலை கடந்து போனாலும் நாம் கிறிஸ்துவுகளை வேரூன்றி நாம் நிற்கிற பொழுது நம்ம ஒரு மகிமையான கேதுருவா நாம் இருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஒன்று பெரிய விருட்சகமா படர்ந்து உயர்ந்து நிற்கிற மரமா இருப்போம். அதில் ஏராளமான பட்சிகள் வந்து நிற்க. இன்னொன்று, நாம் வேர் கிறிஸ்துவில் ஆழமாக நிற்கிறதுனால ஒரு நாளும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். அஸ்திவாரம் உறுதியாக இருக்கு அப்படின்னா மேலே கட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அதே தான் நம்முடைய வாழ்க்கை. 3வது, இந்த மரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இது காற்று அடிக்கும் பொழுது எப்படிப்பட்ட மகிமையான கேதுரு அப்படின்னா, இது மரங்கள் ஒன்றோடு ஒன்று கிளைகள் உரசுகிற பொழுது அதுலேருந்து ஒரு வாசனை வருமா. இந்த வாசனை, இந்த லிபனோன் அப்படின்னா அதன் ஓரங்கள் அதை சுற்றி கடல் எல்லாம் இருக்கு. இப்போ 25 மைலுக்கு அப்பால கப்பலில் வர்றவங்களும் இந்த மலையில் இருக்கிற இந்த வாசனையை நுகரக்கூடிய அளவுக்கு இருக்குமா. கொஞ்சம் தூரம் 5 தூரம் இல்லை,
25 மைல் தூரத்துக்கு இதனுடைய வாசனை வீசுமா. இன்னொன்று, இந்த லெபனோனுடைய மலை அடிவாரத்தில் வீடுகளை கட்டி குடியிருக்க மக்கள் விரும்பி வருவாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அதுலேருந்து ஒரு நறுமண்ண சீமா வீசிக்கொண்டே இருக்குமா. இன்னொன்று சொல்றாங்க, அந்த பிசின் வடிகிறதுனால எந்த விதமான பூச்சிகளும் அதை சேதப்படுத்தாதான். அப்போ உங்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வேரூண்டு இருக்கிறதுனால உங்களை கர்த்தர் எப்படி வைப்பார் அப்படின்னா, நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வு. ஏன்? உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, அவரை அறிகிற அறிவின் வாசனை இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை யாரெல்லாம் சரியா அறிந்து புரிந்து விசுவாசிக்கிறார்களோ இவங்களுக்கு நான் சொல்றேன், வியாதியே இல்லாம வாழ முடியுமா? முடியும். ஏன்? எனக்குள்ள அவர் அறிகிற அறிவு இருக்கிறதுனால அது எனக்குள்ள ஒரு விதமான அந்த சுகத்தை அது ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கு. இப்ப அது உரைய 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 அதிலிருந்து வடிகிற பிசின், அந்த பிசின் ஜனங்களுக்கு வாசனையா இருக்கு. இன்னொன்று, அந்த பூச்சி எதுவும் தாக்காதபடி மரத்தை சேதப்படுத்தாதபடி அது என்ன செய்யுது? பாதுகாக்கிறதாக இருக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கர்த்தர் எப்படித்தான் வைப்பார் அப்படின்னா, நாம் எல்லாரும் கிறிஸ்துவுகள் எப்படிதான் இருக்கமா? நற்கந்தங்களாய் சொல்றார், எங்களை கொண்டு எல்லா இடங்களும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிங்கிறார். அப்ப நமக்குள்ள என்ன வாசனை வரும் அப்படின்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை. எப்படி அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுற உயர்கிற நாம் பார்த்து மக்கள் பார்த்து நம் மூலம் நினைச்ச கர்த்தர் அறிந்து கொள்வார். நீங்க எப்பொழுதும் கிறிஸ்துவுல சந்தோஷமா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மகிழ்ச்சியா தைரியமா உங்களை பார்க்கும் போல நடை உடைகள் பேச்சு எல்லாத்திலும் ஒரு டிஃபரெண்ட், வாழ்க்கையே ஒரு மாற்றம். அதெல்லாம் வரும் பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன உண்டாகும் அப்படின்னா, கர்த்தரை அறிகிற அறிவின் வாசி. இவனுடைய உயர்வுக்கு மேன்மைக்கு ஒரு காரியத்துக்கு காரணம் என்ன? கடவுள் இவர்களோடு கூட இருக்கிறார். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை நம்மளும் என்ன செய்ய வெளிப்பட ஆரம்பிச்சுட்டே இருக்கு. நாம அந்த வாசனை எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா 25 மைல். அப்படின்னா எப்படி சொல்ல பாருங்களேன், மீகா 7:11 வாசிங்க. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம், அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் உன் வாழ்க்கையை எடுத்து நான் கட்ட போறேன், உன்னை நான் உயர்த்த போகிறேன். நான் உயர்த்துகிற நாளிலே பிரமாணம் அப்படின்னா உன்னை குறித்து வெகு தூரம் என்ன செய்ய பேசுவார்கள் அப்படிங்கிற. இப்ப நீங்க யாரால பேசப்படாத நிலைமையில இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும் நம்மை குறித்து, நம்முடைய திருச்சபை குறித்து, திருச்சபையில உங்களை குறித்து ஜாதிகள் தேசங்கள் பேசக்கூடிய இடத்துல பாருங்க நம்ம வருவோம். அதான் சொல்றாரு, மதில்கள் எடுப்பிக்கும் நாள் வரும், அப்பொழுது என்ன செய்யுமா? அந்நாளிலே பிரமாண வெகு தூரம் பரவி போவோம். அப்படின்னா எப்படி இந்த கேதுரு மரம் தூரத்திலிருந்து வருகிற மக்களை தன்னுடைய வாசனை கொண்டு ஈர்க்கிறதோ, அப்படி நம்மை குறித்தான நற்செய்திகள், நம்மை நம் மூலமாய் ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் வெகு தூரத்துக்கு என்ன செய்யுமா? பரவும் அப்படிங்கிறார். அப்ப அப்படிப்பட்ட வாழ்வு கிறிஸ்து நமக்கு உண்டு. எப்படி சொல்ல பாருங்க, உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு வசனம் இருக்கு. உன்னத பாட்டு 4:11 வாசிங்க. என் மணவாளியே, என் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகுகிறது. உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழுகிறது. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனைக்கு. நல்லா கவனிங்க, என் மணவாளியே அப்படின்னா ஆண்டவர் மணவாட்டியாய் நம்மளை பார்த்து சொல்றார், என் மணவாளியே உன் உதடுகளில் இருந்து தேன் என்ன செய்தான்? ஒழுகுகிறது. ஐயோ பாஸ்டர், நான் கெட்ட வார்த்தையை பேசுறேன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இது உங்க புத்தி. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப பாரு, நீதிமானுடைய வாய் ஔஷதம் அப்படிங்கிறார். நம்ம தப்பு தப்பா பேசினாலே, ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன்னு, கடவுள் என்ன சொல்லியிருக்காரு நீங்க நம்பணும். அப்ப ஒருவேளை நம்ம சர்ச்சில் ஒரு ஐயா இருந்தார், அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்ப அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் ரசிக்கப்பட்டு 35 வருஷம் ஆச்சு, கெட்ட வார்த்தையை பேசுறாரு அப்படின்னு. அப்பெல்லாம் நமக்கு சத்தியம் தெரியல, என்னடா அப்படி பேச. அப்போ நம்ம நிறைய பேர் பேசாம கட்டுப்படுத்தி வச்சிருப்போம், பேசுனா நம்மளோட சீன் தெரிஞ்சிருவார் அப்படிங்கிறக்கா பேசாம வச்சிருப்போம். ஆனால் சமயத்தில் வார்த்தையை விட்டுருவோம். அப்படி நிச்சயமா நடக்கும். அது நீங்க இதெல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கெட்ட வார்த்தை பேசுனா சபைக்கு போறாயோ நீலாம் அப்படி பேசலாமான்னு சொல்லி போடுவாங்க, திட்டி போடுவாங்க அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு, இல்லை யாராவது போய் பாஸ்டர்கிட்ட போட்டு கொடுத்துருவான், விசுவாசத்தை போட்டு கொடுத்துருவான், அப்படி பயந்துக்கிட்டே சில வச்சுருப்பான்.
ஆனால் கடலுக்கு போகும்பொழுது கண்ட வாயிலேருந்து வெட்டு விட்டுவிடான், எழுதி விட்டுவிட்டு நல்ல உள்ள மாதிரி இங்கே வந்து இப்படி விட்டுறான். அவள் கட்டுப்படுத்தி வாழ்றது கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே சொல்கிறாரு ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, நம்ம நீதிமானுடைய வாய் என்ன சொன்னா ஔஷதம் அப்படின்னா மருந்து அப்படிங்கிறார். இங்கே சொல்கிறாரு என் மனவாளியே உன் உதடுகளிலிருந்து என்ன செய்தான் தேன் ஒழுகும் சொல்லலை, ஒழுகிறது அப்படிங்கிறார். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, நான் ஆண்டோடைய மனவாட்டி, இப்போ அவர் என் மனவாளன். இந்த வெளிச்சம்லாம் வரும் பொழுது அவருடைய வார்த்தையெல்லாம் கேட்க கேட்க தான் வரும். இப்போ அவருடைய சத்தத்தை நான் கேட்க 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 என் வாயில என்ன ஒழுகு அப்படின்னா சொல்றாரு, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகிறது. உன் நாவின் கீழ் சொல்லுங்க, என் நாவின் கீழ். எல்லாரும் சொல்லுங்க, என் நாவின் கீழ். நீ வீட்டில் போய் சொல்லணும், உங்க வீட்டுக்காரங்க சிரிக்கணும். சொல்லுங்க, என் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. தேனும் பாலும் இருக்கிறது. சொல்லுங்க, என் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. நான் சொல்லலைங்க, வார்த்தை சொல்லுது. அப்ப உங்க வாயில கெட்ட வார்த்தை இருந்தாலும் பரவாயில்ல, அதனால நான் வார்த்தை போட்டுறாதீங்க. வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேளுங்க, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது அப்படின்னா என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என் நாவு கல்விமானி நாவு. இப்படி சொல்லி சொல்லி தான் உங்க வாயை பழக்க வைக்கணும். இல்லைன்னா ஒரு நாள் நடக்கவே நடக்காது. நிறைய பேர் தன்னை கட்டுப்படுத்தி வாழ்றதுனால தான் அது வெடிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும். என்னைக்காவது வெளியே வரும், அதனுடைய விளைவு தான் நிறைய பாதிப்புகள் நமக்கு. ஆனா இங்க சொல்ற பாருங்க, கடவுள் என்ன சொல்றாரு, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லெபனோனுடைய வாசனைக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படிங்கிறார். இப்ப நம்ம மேல கர்த்தர் வஸ்திரத்தை போடுகிற ரட்சிப்பின் வஸ்திரம், நம்ம மேல ஒரு நீதியின் சால்வை போத்திருக்கிற. எங்க இருக்கு? ஏசாயாவுல தானே 61 இருக்கு நினைக்கிறது. அப்ப அந்த 61 60. அப்ப நம்ம மேல கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரா, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நீதியின் சால்வை அப்படின்னா அவருக்கு ஏற்புடையாகிற அத்தனை தகுதியமும் நம்ம மேல போட்டிருக்கிறார். இப்ப இதெல்லாம் நாம் விசுவாசிக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், நம்முடைய உதல்ல இருந்து பாலும் தேனும் ஒழுக ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? அப்ப கடவுளை எப்படி பார்க்கிறார் அப்படின்னா, நம்முடைய வாசனை லெபனோனுடைய கேதுருக்கு வாசனைக்கு ஒப்பாய் இருக்கு அப்படிங்கிறார். அப்ப நீங்கள் நானும் வாசனை தருகிற மரமாக அப்படின்னா நம்ம மூலமாய் என் வாழ்க்கை உயர்ந்தது காரணம் என்ன, இந்த காரியங்கள் நடந்தது காரணம் என்ன, கர்த்தர்களோடு கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாங்கிறத அவன் ஏதோ 4 சந்துக்குள்ள இல்லை, 4 வீட்டுக்கு இல்லை, தேசங்கள் அறியத்தக்கதாய் வெகு தூரம் பரவி போகத்தக்கதாய் கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கை செய்வார். நீங்கள் சாதாரணமாக இருந்தீங்க அப்படின்னா வேணா பக்கத்தில் பேசலாம், 2 பேர் நல்லா இருக்கிறான்னு சொல்லலாம், கொஞ்ச நாளைக்கு சொல்லுவான். ஆனால் நம்முடைய வாழ்க்கை எங்கே போகும், அது கர்த்தருடைய சித்தம் இல்லை. நம்முடைய பிரமாணம் எங்கே போகணுமா, வெகு தூரம் பரவி போகும். உங்களை குறித்து தேசங்கள் பேசுகிற இடத்துக்கு நீங்கள் வரணும். ஆமே. ஒரு இலான் மஸ்க் குறித்து உலகம் பேசலையா, சாதாரண மனுஷன் தான் பேசுதே. இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்க பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் பணக்கார குறித்து உலகம் பேசுது. எல்லாரும் பேசு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய காரியங்கள் அப்படி இருக்கு. அவ கடவுள் என்ன விரும்புறார், அப்படித்தான் நம்மளை விரும்புறார், அப்படித்தான் வைக்க விரும்புறார். இப்ப நாம அந்த விசுவாசத்தில் இப்படி எழும்பும் பொழுது ஆட்டோமேட்டிக் எதெல்லாம் பச்சையர்கள்லாம் பற்று ஆட்டோமேட்டிக்கா. இப்ப நாம எழும்ப, நான் பட்ட மரமா இருந்தாலும் என்னை தேவன் துளிக்க பண்ண வல்லவர் அப்படிங்கிற விசுவாசத்தில் நீங்க வேறு ஒன்றி எழும்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பச்சையர்கள்லாம் பற்று, உயர்ந்திருக்க நான் தாழ்ந்து போயிறேன். நம்முடைய வாழ்வை கத்த உயர்த்த வல்லவராக இருக்கு. ஆமே. நல்லா கரங்க எடுத்துட்டு ஆமென் சொல்லி பார்ப்போம். பிரைஸ் எல்லாம் எத்தனை நம்புறீங்க? நல்லா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆமே. அப்போ உங்களுக்கு ஒரு நாள் வியாதி வரவே வராது. உங்களை ஹாஸ்பிட்டல் வாசலோடு என்ன செய்யக்கூடாது, அங்கே போய் படுத்துக்கிட்டு பாஸ்டர் போக. அதில் வேற நம்மளால் ஒரு நாள் சொன்னேன், அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னேன்னு கேட்டு நான் ஒரு ஆதங்கத்தில் என் மக்கள் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது. இல்லை, நான் ஆஸ்பத்திரி தான் போக நினச்சேன். போ, எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் இல்லை, ஃபேமிலி டாக்டர் எல்லாம் கார்பரேட்டுங்க. எங்கே நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார், மெடிக்கல் டாக்டர், உட்காந்து கதைகளுங்க சொல்லுவார். என்ன நீ காய்ச்சல்னு சொன்னீங்கன்னு வச்சுக்க, ஒத்த மாத்திரை கொடுக்குறாரு, ஒத்த மாத்திரை ஒரு 3 மாத்திரை எழுதுவார். அந்த சீட்டை யாரா படிப்பீங்களா? நான் பார்ப்பேன், ஒத்து பார்ப்பேன், இந்த மாத்திரையும் சீட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னா அதில் கால் பால்ன்றீங்கள, அதில் சீன்றுங்க, அப்புறம் பிபிலாம் இருக்காது. அப்படி போட்டு அப்படின்பார். அவன் ஏதோ கொடுக்குறா, நம்ம வாங்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஆனால்
ஏன் 3 மாத்திரை? சரி 3 மாத்திரை போட்டீங்க 3 நாள், காய்ச்சல் சரியாகலையே, அப்புறம் என்ன பண்ணுறோம்? மறுபடி அதே ஒவ்வொரு அக்கா கொடுத்துருப்பா, தங்கச்சி கொடுத்துருப்பாங்க. அதான் அப்போ நீங்கள் இதை நீங்கள் பெருசாக பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னா, என்னைய கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறார், இந்த அறிவு வர 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 உங்களுக்குள்ளேருந்து அந்த அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படும் பொழுது வியாதி, பலவீனம், வேதனை, வறுமை எதுவும் உங்களை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குது? அவரை அறிகிற அறிவின் வாசனை. உங்களுக்குள்ள என்ன இருக்குது? அவருடைய ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்க, அது வளர 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 ஆட்டோமேட்டிக்காக நான் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக எல்லாவற்றும் நல்லா இருப்பேன். அப்போ கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. எனக்கு என்ன தேவை? அதை குறித்து அறிவு தான் வேணும், அவ்வளோதான். அவரை அறிகிற அறிவின் வாசனை எனக்குள்ள இந்த வீசணும். கடவுள் எவ்வளவு நல்லவன் பார்க்கணும். நீங்கள் நிறைய நான் மறுபடியும் சொல்கிறேன், தேவையில்லாத காரியங்களை கேட்டுறாதீங்க. கேட்டீங்க பெரிய ஆளுகள் கேட்டுறாதீங்க. என்ன நான் சொன்ன மாதிரி ஆபிரகாம் எப்போ செத்தாங்கிற சத்தியம் கிடையாது. அது பைபிளில் இருக்கு, 175 வயசுல செத்தான் அப்படின்னு. அப்போ அது நீங்கள் சில சமயத்தில் கேட்டோன்னு டப்புன்னு சொல்ல மாட்டீங்க. உடனே மாளுங்க ஒழுங்காக பயில் பிடிக்காரன் அப்படி தான் சத்தியத்தை அறிஞ்சுங்க அப்படி போடுறான். சத்தியம்னா என்ன? அப்புறம் மறைக்கப்பட்டதை வெளிப்படுத்துகிற சத்தியம். அப்போ தேவன் தன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் அப்படி மறைச்சு வச்சிருக்கிறார். அப்போ என்ன அது? இதை நீங்கள் அறியணும். அப்போ கடவுளை என்ன வச்சிருக்காரு? ஒரு மகிமையான கேதுருவாக்க போகிறேன். அப்படின்னா என் வாழ்க்கை ஓங்கி வளரும், நான் கிறிஸ்துவில் வேறு கொண்டு இருப்பேன். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என்ன செய்யாது, ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல, என் மூலமாய் ஆமை என்னுடைய பிரமாணம் என்ன செய்யும், வெகு தூரம் பறைப்பு. என்னை குறித்தான நல்ல செய்திகள் என்ன செய்வாங்க, பேசுகிற நாட்கள் வரும். இதுவரைக்கும் உங்களை ஒரு தப்பு பேசுகிறாங்கள, கவலையப்படாதீங்க, கொஞ்சம் மாற்றுங்க. உங்கள் பார்வை தூக்கி வார்த்தையில் வைங்க. அதில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக் என்ன செய்யணும்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படும். அது வெகு தூரம் போகும். அவள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை எடுத்து கட்டும் பொழுது உங்களுக்கு குறித்தான செய்தி வெகு தூரத்தில் என்ன செய்வான், போய் கேட்கும்படி கர்த்தர் செய்வான். 4வது சொல்றாரு, கடைசி வாசிங்கம்மா. அப்படியே கர்த்தராகிய சங்கீதம் 112 சங்கீதம் 92 13-14 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்தி. இதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். ஆண்டவருடைய ஆலயத்தில் அப்படின்னா சபையில் நாட்டப்பட்டவர்கள் பிரகாரங்களை செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் நான் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பேன். முதிர் வயதிலும் வாழ்றதில்லை வாழ்க்கை. முதிர் வயதானாலும் கனி கொடுத்து புஷ்டியும் அப்படின்னா வயசானாலும் ஆரோக்கியமா. அப்ப கேதுரு மரத்தினுடைய இன்னொரு தன்மை என்ன அப்படின்னா, நீடித்து வாழக்கூடியது. அது மாத்திரமல்ல, அவனுடைய மரத்தை வெட்டி நீங்க வீடுகளுக்கோ அல்லது ஆலயத்துக்கோ கட்ட பயன்படுத்தினாங்க பாருங்க, அந்த மரம் நீடித்து உழைக்கக்கூடிய தன்மை உடையது. அதுல ஒரு நாளும் இப்ப நம்ம சாதாரண மரத்துக்கு தேக்கு மரத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அந்த தேக்கு மரம் கூட குறிப்பிட்ட நாள் வந்து ஆயிரும். ஆனா கேதுரு மரம் அப்படி இல்லை. அது காலாங்காலத்துக்கு அது அப்படியே இருக்கும். அது தீயை வச்சு கொளுத்தாத்தான ஒழிய ஒரு நாள் என்ன செய்ய போறதில்லை, அது கெட்டு போறதில்லை, இத்து போறது கிடையாது, முறிஞ்சு போக கிடையாது. அப்படின்னா மரமும் நீண்ட நாள் வரைக்கும் இருக்கு. அதிலிருந்து வெட்டப்பட்டு வீடுகளை கட்டும் பொழுது அந்த மரம் என்ன செய்யுமா, அந்த வீட்டை உறுதியாக பிடிச்சு நிற்கும். அப்படின்னா எப்படி? அப்படின்னா உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்வை கர்த்தர் வச்சிருக்க அப்படின்னா, முதிர் வயது வரை கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருக்கக்கூடிய வாழ்வு. ஏன்? கர்த்தர் நீதி உள்ளவர், கர்த்தர் உண்மை உள்ளவர்கிறத எல்லா விருட்சங்களும் பார்க்கணும். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லாருமே முதிர் வயதானாலும் கனிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் பசுமையுமாய் இருப்பார்கள். நீங்க ஆமேன் போட்டிருக்கணும். என்ன இருக்கு? அதை விட்டு டாக்டர் சொல்லிட்டாரு சுகர் டெஸ்ட் பண்ற மிஷின் வீட்டில் வாங்கி வச்சிருக்கியா? உன் வாழ்க்கை ஒரு நாள் சுகர் போகவே போகாது. மிஷின் ப்ரெஷர் பார்க்குற மிஷின் வச்சுருக்கீங்களா? ப்ரெஷர் பார்க்குறது இப்போ எல்லாம் ரொம்ப சிம்பிளாக வந்துருச்சு. எல்லாம் ஒரு காலத்துலாம் என்னமோ பண்ண வேண்டியிருக்கு. இப்போ அப்படிலாம் இல்லை. இப்படி கட்டி ரத்தத்தை எடுப்பாங்க. இப்போ வந்து லேசாக அப்படி குத்தி விட்டு அப்படி ஒரு தடை விட்டு போயிடுறான், சுகர் பார்த்துட்றான்னு. இப்போ அது உங்கள் வீட்டுக்கே வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வீட்டில் சுகர் பார்க்குற மிஷினு, ப்ரெஷர் பார்க்குற மிஷின் வேணா, இசிஜி ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்களா? யாராவது வச்சுருக்கீங்களா? அது ஏன் ஸ்கேனுக்கு போய் 3500 4000 கொடுக்கணும்? ஒரு ஸ்கேனுக்கு இறக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பப்போ உள்ளே போயிட்டு வந்துக்கலாம்.
நான் சொல்கிறேன், செக்கப் பண்ணுங்க. ஆனால் அதெல்லாம் கழுதையை வாங்கி வீட்டுக்குள்ள என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. நீங்கள் சொல்லுவீங்க, ஏப்பா இது என்னன்னு கேட்பான் ஒருத்தன் வந்து பக்கத்தில். இது தாத்தாவுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்கினது அப்படின்னு. இது அப்படியே வச்சு பாருங்களேன். அதை கேட்க கேட்க அவனுக்கு அந்த மனநிலைமை வந்துடும். அப்போ நீங்கள் நாம் பிள்ளைகளை வச்சுட்டு வியாதியை கூட என்ன செய்யக்கூடாது, பெருசாக பேசவே கூடாது. நீங்கள் பேசுகிறீங்க பாருங்கள், ஒரு படித்த மனிதன், என்ன விஜய் தான் சொன்னான், நீங்கள் இந்த புதுக்கோட்டையிட்ட போனீங்கன்னா கேன்சர் நோயிலிருந்து விடுதலை பெற அப்படின்னு ஒரு போடு போட்டிருக்கோம், பெரிய விளம்பரம் போடு, மொட்டை அடித்து கேன்சர் வியாதி மாதிரி இருக்கிற ஒரு பிள்ளையை போட்டிருப்பாங்க. அந்த அமெரிக்காவிலேருந்து வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரர் படித்தவர் சொல்கிறாரு, ஒரு பெரிய பதவியில் இருக்கார். அவர் சொன்னார், போகும்போது ஏர்போர்ட்டு போகும்பொழுது, இந்த போர்டெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது, கேஷ் கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டில் போட்டு எடுக்க முதல்ல அப்படிங்கிறார். ஏன், இதை பார்க்க நம்மளுக்கு வியாதி வந்துடுமோ, நான் அவனுக்கு அறியாமலே அவனுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறான். பார்த்தீங்களா? அப்போ நம்ம விபிடி ரோட்டில் போனீங்கன்னா நாங்கள் இருக்கோம், நீங்கள் பயப்படாதுன்னு அருள்ராஜ் எழுதி போட்டிருக்கான். அதை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு சந்ததி அப்படியே பாதிக்கப்படும். இதெல்லாம் மாறணும். எப்போ நாம் மேயராக வரும்போது ஒரே தூக்கி வெள்ளத்தையும், புரியுதா உங்களுக்கு? அது பாசம் என்ன போடு அப்படின்னு ஏன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாங்கள் இருக்க, நீங்கள் பயப்படாதுன்னு போட்டிருக்கான். தெரியுதா உங்களுக்கு? வீட்டிலேருந்து போனீங்கன்னா அருள்ராஜ் போனீங்கன்னா அந்த சைடில் அப்படி போட்டு வச்சுருப்பான், நாங்கள் இருக்கோம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்பா. எனக்கு வார ஆத்திரத்துக்கு அருள்ராஜ் போயிட்டு போடு விளம்பரம் வைக்கிறான், விளம்பரம், நாங்கள் இருக்கோம் நீங்கள் பயப்படாதீங்க. ஏண்டா என்னங்க நம்ம அப்போ நம்மளை என்ன முடிவு பண்ணிட்டாங்க, அப்போ நம்மளை கையாதாளவன்னு முடிச்சிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? சூடு சொரணை வராது நம்மளுக்கு, நம்மளெல்லாம் மணிக்கு போச்சே. என்ன எப்படி போட்டிருக்கான் பாருங்க, எப்படி சொன்னா போடுறான். இது கடவுளுடைய காரியத்துக்கு விரோதமான ஒரு காரியம். என்ன விளம்பரம் போடுறான்? ஒரு காலத்தில் ஏதோ சோப்பு சீப்பு கண்ணாடி தான் விளம்பரம் போட்டாங்க, இப்போ ஆஸ்பத்திரிக்கு விளம்பரம் போடுறான், நாங்கள் இருக்க நீங்கள் பயப்படாதீங்க அப்படிங்கிறான். போய் பணத்தை கொடுத்து அது மண்டையில் உள்ளதெல்லாம் இழந்து போய், எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் செத்தே போச்சு. இதில் போய் மீனாட்சி மிஷனில் போய் இந்த ஏதோ பண்ணிட்டு போய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, முதிர் வயதில் கடிதந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். கடவுள் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். ஆமே. அப்போ உங்களுக்குள்ள அவர் அறிகிற அறிவின் வாசனை வெளிப்பட எந்த வியாதியும் எந்த பலவன் இந்த கொரோனா வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு வியாதி வரா. ஏன்னா நம்மளாம் மீட்கப்பட்டவங்க. நீ ஒவ்வொரு நாள் வாயை திறந்து சொல்லணும், குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், எனக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கு. சொல்ல 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 அந்த ஜீவன் பெருகும், அறிகிற அறிவு பெருகும். இதெல்லாம் என்ன செய்ய நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அவன் கர்த்தர் நம்மளை எப்படி வைக்கிறாரு, கேதுரு மரம், அதில் எப்படி அதெல்லாம் உட்கார முடியாது, அதே நம்மளை வாழ்க்கை என்ன செய்ய முடியாது, எதுவும் நம்மளை பாதிக்க முடியாது. அப்போ இந்த புரிந்து கொள்ள, இந்த வெளிச்சம், இந்த அறிவு நமக்குள்ள வரும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டா. அவன் கர்த்தர் எப்படித்தான் வைக்கிறார் அப்படின்னா, உறுதியான எப்பொழுது நிலைத்திருக்கத்தக்கதான முதிர் வயது வரை நல்ல வாழ்வை தந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவன். எல்லாரும் நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ரீமா மாமா கரபல பரபர மீ மௌரபல மனந்தரடர பரபர 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 ஷிரே ரே 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 ரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ரட்சிப்பின் கண்மலையே. சொல்லு, எங்கள் பிதாவே, எங்கள் தேவனே, ரட்சிப்பின் கண்மலையே. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றின்னு சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரீமாவுர பலபனந்திரளர பரபர பரபர. இஸ்ரவேலின் உயரமான பருவத்திலே அதை நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு கனிதந்து மகிமையான கேதுருவாகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாவரிக்கும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பட்டுப்போன விருட்சகத்தை பட்டுப்போனதை தளிர்க்க பண்ணுகிற ஆண்டவர், தாழ்ந்த விருட்சகத்தை உயர்த்துகிற ஆண்டவர், அவர் சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பார். கர்த்தர் நம்மை குறித்து சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர். சொல்லுங்க, தேவரீ சகலத்தை செய்ய வல்லவர். நீ சொன்னதை நிச்சயம் செய்து முடிப்பீர். எங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவீர்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. தெய்வமே உமக்கு நன்றி சொல்லுது. வந்திருக்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உங்க அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுவதால் ஒரு பெரிய நிறைவை, ஒரு பெரிய பெருக்கத்தை, ஒரு பெரிய உயர்வை ஒவ்வொருவரும் காணட்டும். நன்மையும் கிருபையும் எங்கள் குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நாம மைமடையட்டும். நான் செபிக்கிறேன். எங்கள் சபையார் கோடாகூடிய பெருகட்டும். சந்ததிகள் சத்துருக்களின் வாசல்களை சொந்தமாக்கட்டும். நாம மைமடையட்டும். நான் செபிக்கிறேன். இந்த அம்மா மாலை நடக்கிற அபிஷேக ஆராதனையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தகப்பனாரை வல்லமையை பயன்படுத்துங்க. அது எல்லாம் நிறைய புதிய ஆத்துமாக்கள் வரட்டும். அவை கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் வந்து ஆலயத்தை தேடி ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய் வருவார்களாக. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படி ஆண்டவரே ஆலயத்துக்கு வருக எல்லாரையும் ஆவியின் அபிஷேகத்தை நிரப்பிறேன். அதற்கு எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். என் ஜனங்கள் பெருகட்டும், செழிக்கட்டும். உங்க நாம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென். கர்த்தராகிய இரக்கம் கிருபையும் பிதாவே என்னுடைய அன்பும் ஆவியானவர் வழியில் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். ஒரு வாழ்த்துங்க.